ஹலோ guys, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சின்ன டேபிள் ஸ்பூனில் 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க. 2 ஏலக்காவை பிச்சு விதையோடு அப்படி ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையும் நல்லா நம்ம பவுடர் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம். இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் ஒரு பழுத்த பழம் எடுத்துருக்கேங்க. அதை ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வாட்டர் எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து நம்ம இதையும் ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணி வச்சிடலாம். நான் ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்துருக்கேங்க. அது ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ ஹீட் ஆனதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் வீட் ஃப்ளவர் ஆட் பண்ணுறேங்க, கோதுமை மாவு. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம பொட்டுக்கடலை ப்ளஸ் ஏலக்காய் பவுட்ரு பண்ணோம் இல்லைங்க, அதையும் இதோட ஆட் பண்ணி அந்த நெய்யோடு அந்த நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அந்த பவுடர் நல்லா கீ ஸ்மெல் அடிக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும், கலர் சேஞ்ச் ஆக வேண்டியதெல்லாம் இல்லை. இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேங்க. அதில் 4 கிளாஸ் மில்க் ஆட் பண்ணுறேன். இது 1/2 லிட்டர் திக்கான மில்க், அது 4 கிளாஸ் இருக்குது. அதை ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க வைக்கிறேங்க. அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பாருங்கள், நல்லா சுற்றியும் பொங்கி வந்துடும். அப்போ நம்ம பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்லங்க, அந்த பொட்டுக்கடலை ப்ளஸ் வீட் ஃப்ளவர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை இதில் நம்ம போட்டு கட்டிகள் இல்லாமல் கிளறணும். சப்போஸ் உங்களுக்கு அப்படி அது கட்டி விழுந்துருச்சுன்னா அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த கட்டியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கட்டி இல்லாமல் இது நல்லா திக்காகிருச்சுங்க. பாருங்கள், கலருமே மில்க் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போது நான் இதுக்கு 1 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சுகர் சீக்கிரம் கரைஞ்சிரும், ப்ளஸ் பால்னால் பொங்கி வந்துடும். அதனால் கொஞ்சம் கைவிடாமல் கிளறும். இப்போ இதெல்லாம் நல்லா திக்காக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்லங்க அந்த பனானா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா பழம் இதில் ஆட் பண்ணியிருக்கனால பழம் கட்டியாகாமல் இருக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பனானாவும் இந்த மில்க்கும் நல்லா மிக்ஸ்ட் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் அந்த கரண்டி இல்லாமல் அப்படி விடுங்க. சுற்றி எல்லா பக்கம் கொதிக்கும். பபுள்ஸ் வர ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பபுள்ஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன குழிக்கரண்டி எடுத்துருக்கேங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் உடச்ச முந்திரி எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு கை, அது இதில் ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். லைட்டாக ப்ரௌன் ஷேடில் ஆனதையுமே எடுத்துடலாம். அந்த கீயோட ஹீட்டுக்கு அது கலர் சேஞ்ச் ஆகிரும். நான் ரெடிமேடாகவே உடச்ச முந்திரி வாங்கி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி ஸ்வீட்லாம் இருக்குது, நீங்கள் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். இல்லைனா முந்திரி உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க இந்த கேஷ்யூ எல்லாம் இந்த மில்க் ப்ளஸ் பனானா எல்லாத்தோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்ச நேரம் வச்சுருங்க. இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் குடிக்கலாம், நல்லாயிருக்கும். இல்லை சூடாகவும் குடிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணலாம். நம்மளோட டேஸ்டான வீட் பாயாசம் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.